அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக டிமார்ட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஎஸ் ஆயில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நேற்று நடந்திருக்கு. நேற்றே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தது, ரெக்கவரி ஆகும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிட்டு $67.93 வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஓவர் நைட் மார்க்கெட் ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா $0.17 வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஹையாக பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா $69 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் இருக்கு. க்ரூட் ஆயில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நேற்று நடந்தது. நேற்று வந்து ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருந்தேன் க்ரூட் ஆயிலில். என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமையோட கேண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட 10:15 கேண்டில் வந்து பிரேக் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட் அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் பிரேக் பண்ணி 5600 பிரேக் பண்ணி 5680 ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செல் வந்து விழுந்திருக்கு. இது வந்து எவ்வளோ தூரம் கண்டினியூஸ் ஆகும் ஒன் டே கேண்டில் நம்ம பார்க்கலாம். ஒன் டே கேண்டில் நம்ம ஆல்ரெடி சப்போர்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் 5604. இது நிறைய தடவை பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 6026 அதை தாண்டியே கூட மேலே வந்திருக்கு. அப்படி இருந்தாலுமே கூட இந்த ஷார்ட் டேர்ம் ஒரு பையிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 வரைக்கும் போயிட்டு அகைன் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. இன்னைக்கு எப்படி வந்து நம்ம வந்து ட்ரேட் அட்டன் பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 5766, பிவோட் பாயிண்ட் 5644, சப்போர்ட் வந்து 5569. நம்ம பண்ண வேண்டியது ஹையாக பிரேக் பண்ணால் பை சைடு வந்து போகலாம். இன்னைக்கு வந்து ஒரே இதான், இந்த லெவலில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகாது மார்க்கெட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான், பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல தான் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஓப்பன் ஆனால் சப்போஸ் ஹையாக பிரேக் பண்ணால் மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து போகலாம். நேற்று ஹை வந்து 5719. அதை பிரேக் பண்ணால் 5766 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். 5765 முந்தானத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-250 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்கு. 5766 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் லெஃப்ட் கவர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் செல்லிங் வந்து பாசிபிள். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கண்டிப்பாக வந்து நடக்கும். அதான் ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு 5765 போட்டோம்னா கண்டிப்பாக 5800 இல்லைன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹை வந்து செப்டம்பர் 9 ஹை தான் 5799. நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு 5800 ஸ்டாப் லாஸ் போடுவோம். கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு கீழே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஆனால் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இந்த இடத்துல செல் எடுக்கும் போது ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து நடக்கும். இன்னைக்கு வேணால் பாருங்க. ஹையாக பிரேக் பண்ணால் நேற்று ஹை வந்து 5719. அதை பிரேக் பண்ணால் 5776 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கு. ரெண்டாவது கண்டிஷன், சப்போஸ் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ஹையாக பிரேக் பண்ணாமல் கொஞ்சம் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிவோட்டெல்லாம் வந்துச்சுன்னா தாராளமாக வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணால் அதோட டார்கெட் கண்டிப்பாக இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. அதாவது 5644 5766 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இதை தாண்டி நம்ம எதுவும் பண்ணணுங்கிற ஒரு நீடு வந்து கிடையாது. ஹையாக பிரேக் பண்ணால் பை ஃபோக்கஸ் பண்ணுறோம், அது ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுது. ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5765ங்கிறதோட 5780 கூட நம்ம ரெசிஸ்டன்ஸை கூட வச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துடும் கண்டிப்பாக. 5780 ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் வந்து பாசிபிள். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குங்கிறனால கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் நீங்கள் அதிகமாக தான் கொடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கினா பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் கண்டிப்பாக வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. ஆல்ரெடி ஒன் டே கேண்டில் நான் சொல்லியிருக்கேன் 6026 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து
க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ நேச்சுரல் கேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணணும். உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடம் பிரேக் பண்ணணும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 156.7. ஸோ அதை பிரேக் பண்ணாதான் செல்லிங். ஸோ இந்த இடத்துலலாம் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். டார்கெட்டும் நல்ல டார்கெட், அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நேச்சுரல் கேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 165லேருந்து 193 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம இங்கேயே எடுத்திருக்க வேண்டியது 165. ஸோ மிஸ் பண்ணிட்டா கூட ஸோ அகைன் 165 வந்தால் கூட எடுங்க. இல்லைன்னா இந்த இடத்துல எடுக்கிறீங்கன்னா கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 240 இல்லை 43 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. ஸோ மறுபடியும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.